ஆனா இன்னும் ஒரு பகுதியும் இருக்கு. என்ன தெரியுமா? நாங்க மாஸ்டர்மார்கள் இருக்கிறோம், மதரசாவுடைய உலமாக்கள் இருக்கிறாங்க, பள்ளியில படிச்சு கொடுக்கக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. குழந்தைகளுடைய விஷயத்துல குறிப்பிட்ட டைம்ல இந்த பாடத்தை எடுக்கணும்னு சிலபஸ்ல போட்டிருக்கோம். அதை சிலபஸ்ல எடுக்காம நேரத்தை கடத்துறோம்டா, அவர்களுடைய ஹக்குகளை சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றாத நேரத்தில் நாங்களும் அநியாயக்காரர்களாக மாறுவோம். அது உலமாக்களாக இருந்தாலும் சரி, அது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாஸ்டர்மார்களாக இருந்தாலும் சரி, அது நேசரியில படிச்சு கொடுக்கக்கூடிய முஅல்லிமாக்களாக பெண்களாக இருந்தாலும் சரி, டீச்சிங் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அநியாயத்தில் வருவாங்க. பிள்ளைகளுடைய அந்த ஹக்குகளை சரியான முறையில் நிறைவேற்றுவோம். அவர்களுக்கு மத்தியில நீதமாக நடந்து கொள்ளணும். சில நேரத்துக்கு தண்டனைகள் கொடுப்போம். ஸ்கூல்ல தான் பிரின்சிபல் மாறும் தான், சில மாஸ்டர் மாறும் தான், சில உலமாக்களும் தான், பள்ளியில பாடம் நடத்தக்கூடிய உலமாக்களும் தான். சில தண்டனைகளை கொடுப்போம். ஏழைகளுடைய பிள்ளைகள் தான் அவங்களுக்கு ஒரு விதமான தண்டனை. இவர் கொஞ்சம் பணக்காரர், இவர் தலைவருடைய புள்ள அல்லது இவர் நிர்வாகியுடைய புள்ள, அவர் இன்னாருடைய இந்த பணக்காரருடைய புள்ளன்னா அவருக்கு தண்டனை இல்லை. கண்ணியமானவர்களே, இது நீதம் இல்லாத ஒரு விடயம். இது மிகப்பெரிய அநியாயம். மார்க்கறிஞர்கள் எழுதுறாங்க, இவரும் அநியாயக்கார பட்டியல்கள் வருவார். நல்லா விளங்கி இமாம் முஜாஹித் அலைஹி ரஹ்மத் சொல்றாங்க, அல் முஅல்லிம் இதாலம் யஅதில் பைன ஸிப்யான், தான் படிச்சு கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இடையில அவர் நீதமாக நடந்து கொள்ளாட்டி குதிப மினத் தலமா, இவரும் அநியாயக்காரர்கள் வருவார். கேட்டா சாதாரண ஒரு ஏழை பிள்ளை தவறு செஞ்சா லேட்டாகி வந்தா அவரை முட்டுக்கால வச்சு அவருக்கு 5 அடி அடிச்சிருக்கும். ஆனா ஒரு பணக்காரன் வந்துட்டாருடா, கார்ல வாராரு, கொஞ்சம் லேட்டாகி வாராருடா, அவருக்கு எக்ஸ்கியூஸ், அவருக்கு மன்னிப்பு, அவருக்கு எனி டைம் வரலாம். அவர் அப்படியே குழந்தைகளுக்கு உட்கார வச்சிருவோம் நாங்களே கையை பிடிச்சி. கண்ணியமானவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம். அது யாரு செஞ்சாலும் சரி அநியாயம், நியாயம் தான். கண்ணியமானவர்களை, இதுவும் அநியாயத்துடைய பல தோற்றங்கள்ல ஒரு தோற்றம். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி இன்னும் நிறைய வகைகள் உலமாக்கள் அப்படியே பட்டியல் படுத்திருக்கிறாங்க. அதை நாங்கள் தொடர்ந்து பேசினோம்னா அப்படியே ஒவ்வொரு கிளாஸஸ்களையும் இதையே பேச வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். இந்த எது எப்படி இருந்தாலும் இந்த அநியாயங்கள்னால ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன உலகளாவிய ரீதியில், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில, சமூகத்துல, எங்களோட ஊர்ல ஏற்படக்கூடிய தசீரால் மாற்றங்கள், மோசமான மாற்றங்கள் என்ன? நல்லா உலகத்துல அநியாயம் கூடிட்டுன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னல் ஹுமாரா லதமூது ஃபீ வக்ரிஹா மின் துல்மின் தாலிம். ஒரு அநியாயம் செய்யக்கூடிய மனுஷன் அவனுடைய அநியாயத்தால காட்டுல வாழக்கூடிய, பயங்கரமான சந்துகள்ல காடுகள்ல வசிக்கக்கூடிய கொக்கு, நீண்ட தலையுடைய கொக்குகளை போன்ற பறவைகள் கூட அதனுடைய கூடுகள்ல அப்படியே செத்து மடிஞ்சு போகும். இது கீழால மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, அவன் அநியாயம் செஞ்சா அவனுக்கும் தண்டனை, சமூகத்துக்கும் பாதிப்பு. அது மாத்திரமல்ல, 6 அறிவு அல்லாத, 6 அறிவு கொடுக்கப்படாத மிருகங்கள், விஷ ஜந்துக்களுக்கு கூட இவன் செய்யக்கூடிய அநியாயத்தால மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். மழை தடப்படுது, பஞ்சம் உண்டாகுது. மார்க்க அறிஞர்கள் எழுதுறாங்க, இந்த மனுஷனுடைய அநியாயத்தால் இப்படி உண்டாகிறதுனால யாரெல்லாம் இந்த பாவத்தை செய்கிறாங்களோ, இங்க அநியாயத்தை செய்கிறாங்களோ, இவர்களுக்காக வேண்டி மாடுகள், மிருகங்கள், பறவைகள், விஷ ஜந்துக்கள் இவருக்காக வேண்டி பதுவா செய்யலாம். அநியாயம் தனக்கும் வருது, சமூகத்துக்கும் வருது. அடே, வாய் பேச முடியாத மிருகங்களுடைய, விஷ ஜந்துக்களுடைய பதுவாவே எங்க
கண்ணியமானவர்களை யோசிச்சு பாருங்க, அந்த அநியாயத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விலையெல்லாம் கூடி கொண்டு போகுதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம் தானே. நல்லா கேட்டுக்கோங்க, விலை கூடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம் தான். குடும்பத்தில், பக்கத்து வீட்டுக்காரில், எங்கள்கிட்ட ஊரில் ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் செய்யக்கூடிய அநியாயமே தானே, இதனுடைய தாக்கம் தான். இது நான் சொல்லல, அல்லாம இன்னொன்று தெரியுமா சொல்றாங்க, இன்னல் வலா வர்ருஹஸ், விலை கூடுறது விலை குறைகிறது இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட கட்டுப்பட்ட விஷயம். ஆனா சொல்றாங்க, மனிதர்களுடைய செயற்பாடுகளுக்கும் பொருளாதாரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. மனிதன் அநியாயத்தை செய்தான்டா, வகதி யகூனு பிஸபபி துல்மில் இபாத், இந்த அடியார்களுடைய அநியாயத்தால சில நேரத்துக்கு அதிகமாக விலைகள் கூடலாம். விலைகள் கூடுறது வேறொன்றுமல்ல, மனிதர்களாகிய எங்களுடைய அநியாயம். நாங்கள் அந்த அநியாயத்துடைய 3 வகை ஆரம்பத்தில் பார்த்தோம். அந்த 3 வகையில சுருக்கமாக எத்தனை சுருக்கமாக எல்லா அநியாயங்களும் வந்துடும். எந்த அநியாயமாக இருந்தாலும் சகோதரர்களே, அந்த அநியாயத்துடைய விபரீதம் தான் இன்றைக்கு பார்க்கிறோம். விலை கூடிக்கொண்டே போகுது. குறைஞ்ச மாதிரி விளங்குது, ஆனா அடுத்த கட்டம் கூடுதுன்னா மனுஷனுடைய அநியாயம் கூடும். இந்த நாட்டில் வாழக்கூடிய 22 லட்சம் முஸ்லிம்கள் நாங்கள் அந்நியவர்களை விடுவோம், அவங்களுக்கு மார்க்கம் தெரியாது. ஆனா நாங்க செய்யக்கூடிய அநியாயம் இருக்குதானே சகோதரர்களே, வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உண்டாக்கும், வாழ்க்கத்துல பெரிய விபரீதங்களை உண்டாக்கும். அதுல ஒன்று தான் விலை கூடுறது. அலி இப்னு யஹ்யா அல்-மஹ்ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அநியாயம் என்று வார நேரத்தில் அதுதான் 4 விடயங்கள் உண்டாகும் சமூகத்தில்.